ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனையை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும், நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தா புது மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன், சந்திரன், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம். இங்கிலீஷ் மாதம் அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான், அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதியை எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம்தான் ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பிறப்பு வருஷம் பிறந்திருக்குது. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களேயானால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
நிறைய கலகங்கள் ஏற்படும், நிறைய திருட்டுக்கள் ஏற்படும். அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள், பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க, எல்லாம் ஒரு கேஷ்லாம் கொஞ்சம் கேஷியராக ஒர்க் படிச்சிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும். நான் ரொம்ப நம்பின சாமி அவனை, ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட. இப்போ நான் பொண்ணை ரொம்ப நம்பினேன், என் பையனை நான் ரொம்ப நம்பினேன், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிக்கையானவர். இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டை சச்சரவுக்கு பிறகு தான் அந்த உண்மை வெளியே, ஒரு கலகம் பிறந்து வழி பிறக்கும். அதே போல் சுக்கிரன் சூரியன் அல்லது சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு 12வது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் சித்திரை மாதம் துலாம் ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கை அல்லது ஒரு புதிய அத்தியாயம் தொடக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய நீண்ட நெடிய கால யுத்தம் அல்லது ஒரு 12 வருஷமாக போராடி இப்போ தான் நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு துலாம் ராசி அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு இங்கே துலாம் ராசி அன்பர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் துலாம் ராசி அன்பர்களை இந்த சித்திரை மாதம் யோகமான காலங்களில் முக்கியமான காலமாக அமைகிறது. யோகமான காலங்களில் ரொம்ப முக்கியமான காலமாக அமைகிறது. பார்ப்பீர்களேயானால் எனதருமை துலாம் ராசி என்பவர்களை, இந்த சித்திரை மாதம் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு, ராகுவோடு இணைகிறார். பல வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான நல்ல சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதே போல் பேர் புகழ் பெற்றவர்கள், ஃபெமிலியாரிட்டி, நல்ல ஒரு பேர் புகழ் பெற்றவர்கள், அவங்க எல்லாருக்குமே கூட நல்ல யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறந்து விளங்குவீர்கள் எனதருமை துலாம் ராசி நேயர்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சித்திரை மாதம் துலாம் ராசிக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குருவுடைய வீட்டில் இருக்காரு. துலாம் ராசி என்பர்களை, இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி, நிலையான லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அந்த நிலையான சூரியன் ராசிக்கு 7ஆம் பாவத்திலே மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். நம்ம இப்படி கூட யோசிப்போம், உங்கள் ராசியில் நீச்சம் அடையக்கூடிய சூரியன் சமசப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போது எப்பெல்லாம் சூரியன் உச்சம் பெறுகிறாரோ அப்பெல்லாம் சிறப்பு நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு. அவர் அங்கே தனித்து உச்சம் பெற்றால் அவ்வளோ பெரிய பவர் இல்லைங்க. ஆனால் துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடைய குருவோடு இணைகிறார். 3க்கும் 6க்கும் உடையவர். 2 மறைவு ஸ்தானங்கள், 3 6 அசுபஸ்தானங்கள். அந்த அசுபஸ்தான அதிபதி 7இல் அமைவதும் சிறப்பு. 7ம் ஒரு கண்டகஸ்தானம் தான், அது சுபமான ஸ்தானம் கிடையாது. 3 6 கூடையவன் 7இல் அமைந்து அந்த வீடு அவனுக்கு நட்பாக அமைந்து இங்கே 11ஆம் அதிபதி அங்கு உச்சம் பெறுகிறார். அப்போ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களை தேடி வரும். இதுவரையிலும் உங்கள்கிட்ட பேசாதவங்கள்லாம் கூட தேடி வந்து பேசிட்டு போவாங்க. அவரை நான் பேச மாட்டேன், அவர்கிட்ட எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட
ஒரு முகஸ்துதிக்காகவாது வந்து உங்கள்கிட்ட நடிச்சுட்டாவது பேசிட்டு போவாங்க. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடைகள் விலகும், நல்லது நடக்கும். தடைகள் விலகினாலே உங்களுடைய வெற்றி உறுதி. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம், மிக முக்கியம் சித்திரை மாதம். ஏன்னா குருவும் சூரியனும் மேஷத்தில் இணைவு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். இந்த குருவும் சூரியனும் எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த சித்திரை மாதத்துடைய ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை, சுப பலன்களை வாரி வழங்கும். நான் சொன்ன இந்த குரு சூரியன் சேர்க்கை துலாம் ராசிக்கு 100% வேலை செய்யும். மற்ற ராசிகளை விட, இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு சூரியன் சேர்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு அரசாங்க யோகம், ஒரு அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அல்லது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சப்போர்ட், ராஜாங்க துவாரத்திலே உங்களுக்கு அனுகூலமான ஒரு சப்போர்ட். ஒரு அரசு உங்களுக்கு எதிரியாக இருக்காங்க, இல்லை ஒரு அரசாங்க அதிகாரி உங்களுக்கு எதிரியாக இருக்கார், இல்லை ஒரு அரசாங்கமே உங்களை வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக இருப்பார்களே ஆனால் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை எல்லாம் பொடி பொடியாக்கும், அல்லது எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றிவிடும். நான் சொல்றேன், பேசாத ஒருத்தவங்க கூட உங்கள் மேலே வெறுப்பு வச்சிருக்கிற ஒருத்தவங்க கூட உங்கள்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல யோக காலமாக அமைகிறது துலாம் ராசி நேயர்களே. அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய், இந்த சனியும் செவ்வாயும் சேருகின்ற பொழுது மிகப்பெரிய யுத்தம், ஒரு பெரிய யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இதனால் வரையில் நீங்கள் செஞ்ச போராடின விஷயத்துக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய யுத்தத்திற்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நிறைய யுத்தம் பண்ணிட்ட சாமி, நிறைய போராட்டம் பண்ணிட்ட சாமி, ஒன்றும் வாழ்க்கையில் போராடிட்டா ஒன்றும் முன்னேற்றமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் போராடுறீங்க பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை அந்த பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று திக்பலம் பெற்று 7ஆம் அதிபதியோடு இணைவு. அப்போ ஒரு பக்கம் சனி செவ்வாய் சேர்க்கை, அது ஒரு மிகப்பெரிய பலம், ஒரு தைரியம். இந்த சனி செவ்வாய் சேர்ந்துட்டாலே அவங்கள அடிச்சுக்க முடியாது. யார் ஒருவர் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்களோ அவங்க தைரியசாலியாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அவர்களிடத்தில் இருக்கும். எதையும் செஞ்சு முடிப்பாங்க. அப்பேற்பட்ட வெற்றியாளராக நீங்கள் வலம் வருவீர்கள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே. வெற்றி கொடி கட்டி வெற்றியாளராக இந்த சித்திரை மாதம் நீங்கள் வலம் வரப்போகிறீர்கள் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான். வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை சாமி, ஜாப் செக்யூரிட்டி இல்லை, பயமாக இருக்குது, வேலையிலேருந்து எடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது, வேறு கம்பெனி கிடைக்குமா, அல்லது வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர் வந்து எனக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அன்சப்போர்ட்டடாக இருக்கார், இல்லை எனக்கு பாஸ் வந்து சரியில்லை, இல்லை எங்கள் மேனேஜரே காலி பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க, அல்லது வேலை செய்கிற கம்பெனியில் எல்லோரும் நிப்பாட்டிகிட்டே வராங்க, என் பேர் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, அல்லது வேலை செய்கிற ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது, 8 மாதம் தான் இருக்குது, இல்லை இன்னும் 1 வருஷம் ஓடு சாமி, இப்போ நான் கம்பெனி மாறிக்கலாமா, அல்லது கம்பெனி சூப்பராக இருக்குது, வெல் அண்ட் குட்டாக இருக்குது, நான் கடுமையாக உழைக்கிறேன், எனக்கு ரெகக்னைஸ் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் தான் அந்த ப்ராஜெக்டே முடிச்சு கொடுத்தேன், பட் என்னை வந்து எடுத்துட்டாங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ நான் கம்பெனியை மாறிக்கலாமா, இல்லை ஒரு சேலரிக்காக கம்பெனியை மாறலாமா, இல்லை ஒரு போஸ்டிங்காக கம்பெனியை மாறலாமா, இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கலாம், 1000 கேள்விகள் இருக்கலாம். ப்ரைவேட் ஜாபில் சின்ன சின்ன விஷயமா இருக்குது, நிலையான வேலையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னால் ஒரு வேலைக்கு போனால் 6 மாதத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியல. வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் ஏதோ இருக்குது சாமி.
ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சனி செவ்வாய் சனி ராகு சேர்ந்தாலே அது மறைமுகமான பிரச்சனை. மனசில் ஒரு பயம் இருக்கும். எப்படின்னா அந்த அரசியல் வெற்றி பெறும், சினிமா துறைகள்லாம் வெற்றி பெறும், பிரபலமானவர்கள் வெற்றி பெறுவார்கள், மீடியா துறைகள்லாம் வெற்றி பெறும் நம்ம எப்படி சொல்கிறோமோ, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை போல் துலாம் ராசி நேயர்களே, இங்கே இந்த ஒரு நிலையான மனசில் ஒரு பயம் இருக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், ஆப்ரேஷன்ஸு, அல்லது தொடர்ந்து வீட்டில் படுத்தி எடுக்குது சாமி, வீடே சரியில்லை அப்படின்னு இருக்கலாம், வாஸ்து சரியில்லாமல் இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், செய்வனை தோஷமாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், வியாபார போட்டியாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், அரசியல் நெருக்கடிகள் காரணங்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஜெயில் சம்மந்தப்பட்டது, ஜாமீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள், மெயினாக என்கொயரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம். இப்படி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, இந்த மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை, ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையில் நம்ம துலாம் ராசிக்கு அமைந்திருக்கிறது. அப்போ அந்த அதிர்ஷ்டங்களை, அந்த யோகங்களை நீங்கள் பெற வேண்டும் அல்லது அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் செய்ய வேண்டியது இதுதான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு தடையாக இருக்குது என்பதை கண்டுபிடிச்சி, ஏதோ ஒரு கிரகம் என்னை தடுக்குது, அல்ல ஏதோ ஒரு வினை தடுக்குது, ஏதோ ஒரு ஊழ்வினை எனக்கு தடுக்குது, அதற்கு உரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் சரியான வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட, எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கண் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை.
குரு தருவார். உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.